Hello students, welcome to our YouTube channel. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த SSC CHSL எக்ஸாம் உடைய டியர் 1 ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் டியர் 2க்கு செலக்ட் ஆயிருக்கா, உங்க ரிசல்ட் எப்படி செக் பண்றது, மார்க் எப்படி செக் பண்றது, இந்த எல்லா கம்ப்ளீட் டீடைலுமே நாம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறோம். கட் ஆஃப் இந்த டைம் என்ன வச்சிருக்காங்க, LDCக்கு என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க, DOக்கு என்ன கட் ஆஃப் வச்சிருக்காங்க, எல்லாமே இந்த டீடைலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்து 11th வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸை SSC கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதோட டியர் 1 ரிசல்ட்டை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே டியர் 2 எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆவாங்க. ஸோ இதில் LDC அண்ட் JSA இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப் என்ன வச்சிருக்காங்கன்னா மொத்தம் 39,835 ஆஸ்பிரண்ட்டை பார்த்தீங்கன்னா SSC டியர் 1லேருந்து குவாலிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஜென்ரலோட கட் ஆஃப்ங்கிறது 157. இதில் 6,000 கேண்டிடேட் கிட்ட பார்த்தீங்கன்னா டியர் 1 குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. OBCயோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 156. இதில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டியர் 1 குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. SC கேண்டிடேட்டோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 139. இதில் 7,000 ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணியிருக்காங்க டியர் 1. STயோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 129. இதில் 2,950 ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்காங்க. EWSோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 150. இதில் 6,656 ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா டியர் 1 வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் LDC JSO போஸ்ட்டுக்கான கட் ஆஃப் 39,835 ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா DEO போஸ்ட், அதாவது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட். இதில் பார்த்தீங்கன்னா 1,630 ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா டியர் 1 குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஜென்ரலோட கட் ஆஃப் 176. 408 ஸ்டூடெண்ட் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. SCயோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 166. 276 ஸ்டூடெண்ட் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. STயோட கட் ஆஃப்ங்கிறது 165. 65 ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. OBCயோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 176. 486 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. EWSோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 176. 192 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ண ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸினுடைய மார்க்கை நான் எப்படி செக் பண்ணுறது, ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது, நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த PDF உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் லிஸ்ட்டு 1ங்கிறது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் LDC அண்ட் JSO போஸ்ட்டோட கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கா, அட்மிட் கார்டில் இருக்கும். அந்த ரோல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணுங்கள். நிறைய பேஜ் இருக்குது, கிட்டத்தட்ட 799 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ரோல் நம்பரை வச்சு கவனமாக செக் பண்ணுங்கள். உங்கள் ரோல் நம்பர் அண்ட் உங்களுடைய நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செலக்டாக இருக்கீங்க, நீங்கள் டியர் 2க்கு அப்பியர் ஆவீங்க. ஓகேவா? ஒருவேளை உங்களுடைய நேமு அண்ட் உங்களுடைய ரோல் நம்பர் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் குவாலிஃபை பண்ணலன்னு அர்த்தம். செலக்ட் ஆன எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன். லிஸ்ட்டு 2ல் பார்த்தீங்கன்னா DO போஸ்ட்டுக்கான கட் ஆஃபை கிளியர் பண்ணவங்களோட லிஸ்ட் இருக்கும். இது ஒரு 35 பேஜஸ்க்கான லிஸ்ட்டு. ஸோ இதில் உங்கள் ரோல் நம்பர் அண்ட் நேம் போட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் நேம் அண்ட் ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் DO போஸ்ட்டோட கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களோட ரிசல்ட் நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். மார்க் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மார்க் பார்த்தீங்கன்னா இன்னும் SSC ரிலீஸ் பண்ணல. மோஸ்ட்லி சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கையும் ஃபைனல் ஆன்சர் கீயும் பார்த்தீங்கன்னா SSC ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் நாம் உங்களுக்கு டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் அப்டேட் பண்ணுறோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மார்க்கு அண்டு உங்களுடைய நார்மலைஸ்டு மார்க் என்னன்றதை செக் பண்ணிக்கிட முடியும். டியர் 2ஓட எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் SSC ஃபைனல் பண்ணலை. இப்போ தான் ஒவ்வொரு எக்ஸாமோட எக்ஸாம் டேட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா CHSL எக்ஸாம்ஸோடைய டியர் 2 பார்த்தீங்கன்னா SSC கண்டக்ட் பண்ணுறதுக்கு எல்லா சான்சஸுமே வந்து இருக்குது. ஓகேவா? கரெக்டாக 1 மந்த்தில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ஷெட்யூல் பண்ணலாம். ஆனால் அக்டோபரில் என்ன பிரச்சனை இருக்குன்றத பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MTS எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. MTS எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 ஸ்டார்ட் ஆகி நவம்பர் 14 வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடப்பட்ட டைமில் உங்களுக்கு டியர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதுக்கு 1 டே எனாஃப். ஓகேவா? ஒரு நாள் போதும் இந்த CHSL எக்ஸாமோட டியர் 2 கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு டேல வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் SSC என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா நவம்பர் 14 அதாவது MTS எக்ஸாம் ஃபினிஷ் ஆன உடனே இமீடியட்டாக இதை கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபரை டார்கெட்டாக வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தள்ளி போச்சுன்னா நவம்பர் 15க்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேட் என்னங்கிறத சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதும் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்டு இமீடியட்டாக ஷேர் பண்ணுறோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,712 வேகன்சி பார்த்தீங்கன்னா இந்த டைம் CHSL எக்ஸாம்ஸில் இருக்குது. ஸோ குவாலிஃபை பண்ண ஸ்டூடெண்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா 39,000 கிட்ட குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட
ஒரு ஜாப்புக்கு 1:10ங்கிற ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா டியர் 1 குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன். மெயின்ஸுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேகன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சு 2022 சிஹெச்எஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் வேகன்சி தான். ஓகேவா? அதோடைய கட் ஆஃப் என்னங்கிறத பார்த்து அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு டார்கெட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய டைம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டேலையுமே உங்களோட மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி உங்கள் இன்னும் ஸ்கோரை பூஸ்ட் பண்ணலாம், என்ன ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்குது, எங்கே நம்ம வீக்காக இருக்கோம், இதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வாங்க. கம்மியான வேகன்சிலையுமே உங்களால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு தான் சிஹெச்எஸோட கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. டியர் 1 குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க. இன்னும் டியர் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ டியர் 2ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டைப்பிங் டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியாக சிஹெச்எஸோடைய மெயின்ஸில் உங்களால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.